அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் அன்னைக்கு எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறது தான் இந்த vlog. இது அரபிக் ஸ்டைல் முர்த்தபா இப்போ செய்யலாண்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ஒரு 2.25 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருந்தேன். நம்ம எப்போதும் நார்மலாக மாவு பிணையிற மாதிரி தான் மாவு பிசையணும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நான் மைதா மாவில் செய்கிறேன். நீங்கள் கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் ஹேண்டில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பிசைகிறதுக்கு. அதனால் பிசைஞ்சிட்டு கடைசியாக இந்த மாதிரி வீடியோ எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி தான் அங்கே உட்காந்து ஹஸ்பண்ட் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. வீடியோ எடுங்கன்னு கேட்டால் எடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால நானே ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் உருண்டை போட்டுட்டு உட்காந்துருந்தேன். இப்போ இந்த சைஸுக்கு நம்ம ரவுண்டு பண்ணி வச்சுட்டு இதில் ஆயிலில் ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சா போதும். ஏன்னா இது கொஞ்சம் வெயில் காலமாக இருக்கிறதுனால சீக்கிரம் கமண்டை ஏறிடும். இப்போ இதுக்கு நம்ம உள்ளடம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஊற்றணும்லாம் தேவையில்லை. இதுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணணும். நான் மறந்துட்டு நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ரெசிபியை நம்ம பேக் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால் அது பேக்கிங்லேயே எல்லா வெஜ்ஜஸும் குக் ஆகிடும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு சிக்கன் பிரெஸ்ட்டு ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளியும் வெங்காயமும் கோழியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள், அப்புறம் மல்லித்தூள், ஜிஞ்சர் பவுடரு, கார்லிக் பவுடரு. நான் பவுடராக ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு. நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 3 கேரட்டை இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். இதே இதில் ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ இதுக்கு நம்ம கேப்சிகம் ஒரு 1/2 கேப்சிகம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு பார்ஸ்லி லீவ்ஸ் ஒரு பஞ்ச் அளவுக்கு நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இந்த ரெசிபிக்கு முக்கியமானது பார்ஸ்லி லீவ்ஸ் தான். இந்த பார்ஸ்லி லீவ்ஸ் இல்லைன்னா நீங்கள் கேபேஜ் ஆட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சுடுவோம். அவ்வளோதான் நம்மளோட உள்ளடம். இந்த உள்ளடத்துக்கு உங்கள் ஸ்பைஸ் வேணும்னா நீங்கள் பெப்பரும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த மாவை வளர்த்துக்குவோம். நம்ம பரோட்டாக்கு எப்படி பேடா போடுவோமா அந்த ஷேப்ஸில் தான் இதை நம்ம வளர்த்துக்கிட்டு இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ இதை மடிக்க போகிறோம். இந்த மாதிரி இதை 3ஆக மடிச்சுக்கிட்டு திருப்பி இதை 3ஆக மடிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்மளோட குட்டி ஷெஃப் வந்துட்டாங்க பேடா போடுறதுக்கு. அவளுக்கு பரோட்டா மாவு இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சால் மட்டும் ரொம்ப ஆசை வந்துடுவா உருட்டுக்கட்டையை ஒன்று தூக்கிக்கிட்டு.
இதில் வந்து மாவு பிசைகிறேன்னு பிசைஞ்சிட்டு சைடு கேப்பில் எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பா. அதுதான் வந்து பயமாகவே இருக்கும். சாப்பிடாதடின்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டா. இது வந்து மாவெல்லாம் அந்த மாதிரி பேடா போட்டு வச்சுட்டு அது ஒரு 1 hour வந்து நம்ம வந்து டைம் கொடுத்துட்டு இப்போ வந்து மாலுக்கு வந்தாச்சு கிளம்பி. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம். அதனால் வந்து இது வந்து மாலுக்கு வந்து வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மாலுக்கு வந்திருந்தோம். மாலில் வந்து இந்த ரஷ் இருக்காதுன்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் ஈத் ஹாலிடேஸுங்கிறதுனால ஆக்சுவலாக இப்போ எல்லா மால்ஸ்லேயும் தான் ரஷ்ஷாக இருக்குது. க்ரோசரி ஸ்டோர்ஸ், இந்த துணி கடையிலலாம் வந்து கூட்டமே வந்து இல்லை. இப்போ வந்து இந்த மால்ஸில் தான் வந்து ரஷ் வந்து அதிகமாகவும் இருக்குது. தியேட்டர்ஸில் வந்து படம் ஓடுது. அதனால் வந்து மேக்ஸிமம் சவுதீஸ் வந்து மால்ஸில் தான் இப்போ வந்து பார்க்கலாம். அப்புறம் என்னோடய வீடியோஸ்லாம் உங்கள் எல்லாருக்கும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நான் வந்து ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா, என் வீடியோஸில் ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் வருதா அப்படிங்கிறதே நீங்கள் சொன்னால் தான் எனக்கு வந்து தெரியும். லாஸ்ட் வீடியோவில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி எல்லோரும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் வந்து வீடியோஸை வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்தா தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து வீடியோ அடுத்தடுத்த வீடியோ செய்யணும், அடுத்தடுத்த வீடியோ வந்து போடணும், கொஞ்சம் வந்து எடிட்டிங்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து வரும். அதனால் மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்கள். மாலில் வந்து சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு தான் வந்து மாலுக்கு வந்து வந்திருந்தோம். விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். எந்த இதுவும் வந்து அவ்வளோதுக்காக வாங்கலாம் இல்லை. ரிஃபாக்கு வந்து ஸ்ட்ரோலர் கிடைக்குதான்னு தான் வந்து தேடிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாகவே இருந்துச்சு. அதுக்கு நம்ம பேபி ஷாப்லேயே வந்து ரிஃபாக்கு வந்து ஸ்ட்ரோலர் வந்து பெஸ்ட்டாக கிடச்சிடும். நம்ம வந்து பேபி ஷாப்பில் வாங்குறதோட ஆன்லைனில் வாங்கினோன்னா அது வந்து ரொம்பவே சீப்பாகவே கிடைக்கும். அதனால் ஆன்லைனில் எப்போதுமே ஆஃபரை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. என்றைக்காச்சும் வந்து ரொம்ப 80%, 70%ன்னு அந்த மாதிரி வந்து சேல் போடுவான். சேல் போடுறப்ப நம்ம வாங்கிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதுதான் வந்து மாலோட வெளியில் உள்ள ஏரியா. இந்த வெளி ஏரியா வந்து துபாயில் உள்ள மாதிரியே வந்து அட்மாஸ்பியரை வந்து கொண்டுட்டு வரணும்னு ட்ரை பண்ணி கட்டினது போல் இருக்குது. ஆனால் வந்து நல்லா சூப்பராகவே வந்து கட்டியிருக்காங்க. துபாயிலலாம் மால்ஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இங்கேயும் சவுதியிலலாம் வந்து இப்போ வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ மால்லாம் வந்து சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சி. டைம் வந்து எப்போ வீட்டுக்கு கிளம்புனது வந்து எப்படியும் வந்து 10 மணி ஆகிடுச்சி நைட்டு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் அந்த முர்த்தபாவை வந்து பேக் பண்ணணும். இங்கே மால்லே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வந்து வீட்டுக்கு போனோம். ஏன்னா வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சி, டின்னர் டைம் ஆகிடுச்சி. ரிஃபா வேறு இருந்தால் அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஷவர்மா வாங்கினோன்னா அது உள்ளே உள்ள சிக்கனை மட்டும்தான் சாப்பிடுவா. அதை மட்டும் கொஞ்சோண்டு சாப்பிடுவா. இல்லாட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் சாப்பிடுவா. அதுவே அவளுக்கு வந்து ஃபில் ஆகிடும். எங்களோட ஈது வந்து இப்படி தான் வந்து போச்சு. ரொம்ப பிஸியாலாம் இந்த மாதிரி ஷாப்பிங்கு அவுட்டிங்கு இந்த மாதிரி தான் வந்து ஈது போச்சு. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து டோட்டலாக வந்து கிளைமேட் சேஞ்சு. அங்கே வந்து ரொம்ப 45 டிகிரி 47 டிகிரி இருந்ததுக்கு இங்கே வந்து 26 டிகிரி தான் வந்து வெதரே. வந்த அன்னைக்கு மழைனா மழை, அவ்வளோது செம மழை. ரூமு ஜன்னலில் வந்து லீக் ஆகிடுச்சி போல் இருக்குது வாட்டரு. அது வந்து ரூம் ஃபுல்லாக ஓடி போய் அதை க்ளீன் பண்ணி கிளைமேட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே வந்து வெயில், இங்கே வந்து அம்புட்டு கொஞ்சம் குளிராகவே இருக்குது.
இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்சு இந்த பேடா வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு உள்ளடம் வச்சு இந்த மாதிரி வந்து ரெக்டாங்கிளில் வந்து நம்ம வந்து மடித்து இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் வந்து 200 டிகிரியில் வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து பேக்கிங்க்கு வச்சுருக்கேன். டபுள் ராடில் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் அவனோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து பேக் பண்ணிக்கோங்க. டைமிங்கும் வந்து ஓவனுக்கு பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். எனக்கு வந்து 25 to 30 மினிட்ஸ் ஆச்சு இது கம்ப்ளீட்டாக வந்து பேக் ஆகுறதுக்கு. இந்த அரபிக் முர்த்தபாவும் வந்து ரொம்ப ஈஸி தான். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பேடா வந்து உங்களுக்கு வந்து மாவு வந்து பிசைய முடியலைன்னா பஃப் ஷீட்டு கிடைக்கும்ல, அந்த பஃப் ஷீட்டில் வந்து இந்த உள்ளடத்தை வச்சு செஞ்சாலும் அக்யூரேட்டாக இதே மாதிரி தான் வந்து ரெசிபி வரும். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எக் வாஷ் பண்ணி வச்சுருவோம். இப்போ இங்கே வந்து கமீஸுக்கு வந்து செட்டில் ஆகிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வந்து வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். vlogs தான் மேக்ஸிமம் எடுப்பேன். ரெசிபீஸ் வந்து எனக்கு அவ்வளோதுக்கு வந்து அதை சர்ச் பண்ணி ரெசிபீஸ் ஏதாவது புதுசாக கிடச்சிச்சின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸாவது ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இல்லாட்டி வந்து மேக்ஸிமம் vlogs தான் வந்து வரும். Thank you for watching. Bye everyone. Assalamu alaikum.